அதாவது சில பேர் மாசை வச்சுக்கிட்டு காசை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மாசு எல்லாம் நீங்கள் தானே ரசிகர்களை பார்த்து கையை காமிக்கிறார். உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. அது ஒரு அடுக்குமொழியாக இருந்தாலும் உண்மை தானே. எனக்கு மாசு என் ரசிகர்கள் தான், சில பேர்களுக்கு காசை சம்பாதிக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதுல அடுக்குமொழி இருந்தாலும் உண்மை தானே அது. அதனால் அதையும் கொச்சப்படுத்தக்கூடாது. அடுத்தது கெட்ட வார்த்தையை பற்றி சொல்கிறேன். அது திமுகவுக்கு கெட்ட வார்த்தை அந்த காலத்திலேருந்து கைவந்த கலை தான். அனந்தநாயகியை பற்றி கருணாநிதி அவர்கள் நாடாவையை விழுத்து பாவாடையை திறந்துன்னு பேச ஆரம்பித்த கெட்ட வார்த்தை. சட்டசபையில் பூரா கெட்ட வார்த்தைகள் இவர்கள் உதிர்த்தது. 1989 ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுக்கும்போது சட்டசபையில் இவர்கள் உதிர்த்த கெட்ட வார்த்தைகள். அதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கிற திருப்பதி ஆறுமுகத்திலிருந்து இன்றைக்கி வச்சிருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை இவர்கள் பொது மேடையிலே உதிர்த்த கெட்ட வார்த்தைகள். அதை பற்றி விஜய் சொல்கிறேன். என்னென்னா, கெட்ட வார்த்தை உங்களை மாதிரி பேச மாட்டேன், ஆனால் எங்களுக்கு அதுக்காக கெட்ட வார்த்தை பேச தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களை விட அதிகம் பேசுவோம், ஆனால் நாகரிகம் கருதி அதை பேசணும் கிடையாதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறது தான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அடுத்தது வாயில் வடை சுடும் திமுக. எல்லாம் வாயினால தான் சுடுவாங்க, நாங்கள் உண்மையிலே வடை சுடுவோம்னு சொல்கிறேன். அதான் வாயில் வடை சுடும் திமுக, அப்படி ஒரு அடுக்குமொழி. அப்புறம் அந்த இதை பற்றி பேசுகிறாரு, இலவசம். நான் இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுனதா திமுகக்காரங்க பரப்புகிறாங்க. இலவசங்கிற வார்த்தையை தப்புங்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஏன் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க, அது என்ன ஏன் இலவசம்? அது அவங்க பணம், ஏன் அவங்களுக்கு போகுது? என்ன உங்கள் வீட்டு பணத்தையாக கொண்டு அந்த மக்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறீங்க இலவசம்? அதை ஏன் நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கேட்குறது கரெக்டு தானே. இவர் எடுத்து கொடுப்பது மக்கள் கொடுக்குற வரி பணத்திலேருந்து தானே கொடுக்குறாங்க. ஏதோ உங்கள் வீட்டிலேருந்து சொந்த சொத்துலேருந்து கொடுக்குற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அதைத்தான் அவர் பொன்முடி சொன்னதை சொல்கிறார். இலவசம்னு பேரும் சொல்லிட்டு என்ன ஓசி பஸ்ஸில் போனீங்களான்னு குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது சரியான விஷயமாக தான் எனக்கு தெரியுது. சரியான கேள்வி.